நல்லவங்களை கூட வச்சுக்கிட்டே இருந்துச்சுக்கோ, அவங்க ஒன்றுமே செய்யலைனாலும் வரப்போகிற கெட்டதுலேருந்து உன்னை காப்பாற்றுவாங்க. ஆனால் நல்லவனை ஏதோ ஒரு சின்ன தப்பு அவன் செய்யலாம், யாரும் தப்பு, நேர்மையான தப்பு யாரும் செய்யலாம். அந்த தப்பு ஒரு தப்பு செஞ்சான்னு நல்லவனை நீ தூக்கி அமிச்சிட்டுனா உன் குரூப்லேருந்து, உன் டீம்லேருந்து, உன் நட்புலேருந்து, அதுக்கு அப்புறம் வரவ இவங்க என்ன பண்ணாலும் இவங்களால எந்த சப்போர்ட் பண்ண முடியாது. அப்போ ரிலேஷனில் உனக்கு தூய்மையான உறவுகளை பக்கத்தில் வச்சுக்கினா உங்க அடைய போகிற எல்லை கோல் ரொம்ப பெருசாக இருக்கும். நீ ஜெயிக்க போகிற இடம் பெருசாக இருக்கும், நீ சாதிக்கிற பெருசாக இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், இந்த உறவுல கொஞ்சம் சகிப்புத்தன்மை வச்சுக்கணும். உனக்கு பிடிச்சவங்க ஏதோ சொன்னால் அது பிடிக்கலனாலும் அது கொஞ்சம் பிடிக்கும்னு சொல்லி தான் பாரு, கொஞ்சம் டைம் கொடுத்து தான் பாரு, அவங்களோட கருத்துக்கு அதை ப்ராக்டிஸ் பண்ணி தான் பாரு. எடுத்தோடனே வேணாம் ஏன் சொல்கிற உறவுல உனக்கு நல்லா இருக்கணுன்ற இன்டென்ஷன் தானே சொல்கிறேன், அதை சொல்லிப்பாரு, அதை செஞ்சு பாரு. செஞ்சு பார்த்த அப்படின்னா லைஃப் நல்லாயிருக்கும். 100% சொல்கிறேன். இந்த நிமிஷத்துலேருந்து போலியை உன் லைஃப்பில் வேணாம்னு நான் சொல்ல. அவங்க இருக்கட்டும், நல்லவங்களும் இருக்காங்க. ஆனால் உன்னை கவுக்கிறதுக்காக உங்கள் நல்லவங்களை அவங்க அனுப்புகிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா முதல்ல நீ அனுப்ப வேண்டியது அந்த போலியை தான். சில பேர் என்ன பண்ணுவாங்க, உங்களை சுற்றி இருக்கிற நல்லவங்க எல்லாரையுமே காலி பண்ண முயற்சிக்கணும். அதுதான் நீ ஜாக்கிரதையாக இருக்கும். அந்த மாதிரி விஷ உறவு கிட்ட மாட்டிக்காது. பாம்பு கூட பரவாயில்லைங்க, சில மனிதர்கள் மோசமாக இருப்பாங்க. எப்போ விஷத்தை கக்குவோம்னு தெரியல.